தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்எஸ் பாம்பர் வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பாம்பர் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, அவங்களுடைய நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து பயமுறுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காலுமே அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்எம்எஸ் மட்டும் எப்படி அன்லிமிட்டடாக சென்ட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். கால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் பாம்பர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எஸ்எம்எஸ் பாம்பர் டூல் 2024 அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து தெரியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எதற்காக இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சம் சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும், ஈஸியான ப்ரொசீஜராக தான் இருக்கும். ஸோ மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணையில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து என் நம்பரை என்ட்ரு பண்ணுற பேஜ் தான். நீங்கள் வந்து யாருக்கு வந்து எஸ்எம்எஸ் அன்லிமிட்டட் டைமாக சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் மார்க் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பேஜுக்கு வந்து கொண்டு போகும். இதை மட்டும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. சின்னதாக பசில் மாரி இருக்கும், அப்படி இல்லைனா இந்த டிக் மார்க் மாரி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து செகண்ட்ஸ் வந்து ஓடும், ஒரு 4 செகண்ட் டைம் கிட்ட. ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்பின நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எந்த நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து லோட் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகும் இந்த ஒரு பேஜ். நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த க்ரோம் ப்ரௌசர் விட்டு வெளியே வரீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விசிபிளாக இருக்காது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ க்ரோம் ப்ரௌசர் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் பாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து போகாது. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன்லேயே வைக்கணும், பேக்ரவுண்டில் வந்து இது ரன் ஆகாது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு ஓடிபி வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். இதுவே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்டாப் பாம்பிங் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து வராது. போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் தான் லிமிட், ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 100 எஸ்எம்எஸ் தான் லிமிட். ஒரு நாளைக்கு 100க்கு மேலே சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்க வேறு வெப்சைட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடாக தான் இருக்கும், ஒரு சில ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.